ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டீம்டு பன் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 85 ml அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான பாலாக எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா கை பொறுக்கிற சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுனாலும் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாது. இந்த பால் கூடவே நம்ம 2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக நுரைச்சி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வந்து இதில் 150 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்த பிறகு அதை வந்து நம்ம கவுண்டர் டாப்பில் மாற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இழுத்து தேய்ச்சி இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்த பிறகு இந்த மாவு வந்து நம்மளோட கவுண்டர் டாப்பில் போட்டு நம்ம வந்து நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுத்ததாக இந்த ஷவர்மாவுக்கு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜ்ஜில் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கனுக்கு பதிலாக பன்னீர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, மேரினேட் ஆகட்டும். அடுத்ததாக இந்த ஷவர்மா பண்ணுறதுக்கு நம்ம கேரட், கேப்சிகம், அப்புறம் பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா சன்னமாக சீவி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் இருந்தது அப்படின்னாலும் முட்டைக்கோஸையும் நீங்கள் வந்து நல்லா சன்னமாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை சீவி எடுத்த பிறகு இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ், உப்பு, மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரில் இதை போட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சிக்கனையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவும் நல்லா 2 மடங்குக்கு மேலே நல்லா பெருசாகி வந்துருச்சு. இதை மறுபடியும் ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை 3 போர்ஷனாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிவைட் பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வந்து எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ண பிறகு இதை வந்து ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதை 2ஆக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவை ரெடி பண்ண பிறகு நம்ம எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அடியில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதெல்லாம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை எடுத்து வச்சிடலாம். இதை திரும்பவும் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரைஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ரைஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆகிடுச்சு. இது வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அகரோ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த ரைஸ் குக்கரோட கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னு நான் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டீம் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் வச்சிடலாம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பன் நல்லா எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. அடுத்ததாக இந்த ஷவர்மாவுக்கு நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். மயனேஸ் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக மயனேஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிரில் எந்த வித கட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக ரெடியான பிறகு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்சப்பையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷவர்மாவுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டீம்டு பன்னை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்மளோட ஸ்டீம்டு பன் ஷவர்மா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இனிமேட்டு கடைகளில் வாங்கி கொடுக்காம நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. இந்த பன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.